إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்அத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நான் மரணித்தாள் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் மூட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினின். நபியே, ஞாபகமூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏனென்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பு சொல்லப்பட்டால் நிச்சயமாக மரணம் என்கின்ற ஒரு தலைப்பு வரும்போது பெரும்பாலும் இப்படிப்பட்ட தகவல்கள் வரலாம் என்று நாம் யூகிச்சிருவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஏராளமான மார்க்க உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். மார்க்க விடயங்களை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இருந்த போதிலும் இது அல்லாஹுடைய உபதேசம். அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறான், நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். அவங்களுக்கு தெரிந்த விடயங்கள் தான், ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், நான் மரணித்தால். அப்படியே ஒரு கற்பனைக்கு வாங்க. இன்றைக்கு இவ்விடத்தில் இருக்கக்கூடிய நம்மை பொறுத்த வரைக்கும் நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. நான் மரணிச்சாச்சு. நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதிர்பார்த்தது போல எனது மரணம் அமைந்திருக்கிறதா? மரணத்துக்கு பின்னாடி உள்ள செயற்பாடுகள் எல்லாம் எனக்கு சரியான முறையில் நடைபெறப் போகிறதா? அல்லது நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன? அது சம்பந்தமான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாத ஒரு ஜனாசாவா என்னுடைய ஜனாசா? அப்படி என்றால் என்னுடைய நிலைமை என்ன என்பதை நிச்சயமாக நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நாம் மரணித்ததாக கற்பனை பண்ணி இந்த தலைப்பை என்ன செஞ்சிருவோம், நாம் இந்த தலைப்பை உள்வாங்குவோம்.
அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை அடைந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாராலும் மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மட்டுமல்ல, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகன் கூட என்ன செய்திருக்கிறான், அறிஞ்சு வச்சிருக்கிறான், மரணம் என்பது நிச்சயமானது என்பதை. அப்படிப்பட்ட மரணம் நம்மை நெருங்கிவிட்டது என்று சொன்னால், மரணித்து விட்டோம் என்றால், அன்பான சகோதரர்களே, நம்மில் இரு சாராரை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஜனாசா வீட்டில் இரு சாராரை நாங்கள் பார்க்கலாம். சிலர் சொல்லுவார்கள், இந்த ஜனாசாவுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்வார்கள். அடுத்தவர்கள் சொல்வார்கள், அது எப்படி நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல, அல்லாஹு தஆலா செய்ய சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒன்றை எவ்வாறு செய்வது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், இதில் என்ன பிழை இருக்குது, நல்ல காரியம் தானே, நல்ல ஒரு விடயம் தானே, இதை செய்யலாம் என்று சொல்வார்கள். அவங்க செய்யக்கூடாது என்பார்கள். அன்பான சகோதரர்களே, மார்க்கம் அனுமதித்தது, மார்க்கம் கற்றுத்தந்தவைகளை தவிர நம்மால் மார்க்கத்தில் அதிகப்படுத்துவதற்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹு தஆலா தான் தீர்மானிப்பான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. நம்முடைய பார்வையில் நலவானதெல்லாம் செய்யலாம் என்று நாம முடிவெடுக்க முடியாது. எனவே அன்பான சகோதரர்களே, அவ்வாறு இரண்டு சாரார்களை நாம பார்க்கலாம். இதில் நலவு என்று செய்யலாம் தானே என்று சொல்வதை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்றுக்கிட மாட்டோம். அவங்கள அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த, நாம் அதைத்தான் பின்பற்றணும் என்று பேசுகிறோமே, நமக்கு ஒரு தலைப்பாக இதை நாம பேசுவோம். இஸ்லாம் வலியுறுத்திய செய்து காட்டியவைகளை நாம் சரியாக செய்கிறோமா என்பதை நாங்கள் பார்ப்போம். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட சில நபித்தோர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ சலமா மரணித்தது போன்று இருக்கிறாரு. சிலர் சொல்றாங்க அபூ சலமா மௌத்தாகிட்டாருங்கிறாங்க. சிலர் சொல்கிறார்கள் அவர் மரணிக்கலை அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சந்தேகம், மரணிச்சிட்டாரா இல்லையா. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். போய் பார்த்தால் பார்வை நிலை குத்திய வண்ணம் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கையால் என்ன செய்றாங்க, அவருடைய கண்களை அப்படியே ரசூலுல்லாஹ் மூடி விடுறாங்க. மூடி விட்டுட்டு சொன்னாங்க, அபூ சலமா மரணித்து விட்டார் என்றார்கள். அபூ சலமா மரணித்து விட்டார் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கிருந்தவர்கள் எல்லாம், கவலையை தேக்கி வைத்திருந்தவர்கள் எல்லாம் கவலையை வெளிப்படுத்தினார்கள். எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, இவரை பற்றிய நல்லதை தவிர வேறு எதையும் நீங்கள் பேசிவிடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். கவலை, அழ ஆரம்பிக்கிறோம். இவர் மரணிச்சிட்டாரு, இவரை பற்றிய நலவும் நமக்கு தெரிந்திருக்கலாம், கெடுதியும் நமக்கு தெரிந்திருக்கலாம், நலவை தவிர வேற எதையும் பேச வேண்டாமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை நாம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க ஒரு ஜனாசா வீட்டுக்கு சென்றாலோ அல்லது ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றாலோ, அந்த நோயாளி செய்த தவறை பற்றியோ மரணித்தவர் செய்த தவறை பற்றியோ நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் மலாயிக்காமார்கள் அதற்கு ஆமீன் சொல்ல அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்னது சொல்றாங்க, அவரை பற்றிய நலவு உங்களுக்கு தெரியுதா, நல்லதை பேசுங்க, தவறு எந்த ஒரு தவறையும் பற்றி பேசிடாதீங்க, அது நாம நம்முடைய சகோதரனுக்கு எதிராக சாட்சி சொல்வதை போலன்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களை பாருங்க, இப்போ நாம் யோசிச்சு பார்ப்போம், நாம் அப்படி ஏதாவது பேசுகிறோமா? ஒருத்தர் மரணிச்சிட்டாரு, போகிறோம், பார்த்தீங்களா குடிச்சே மௌத்தாகிட்டான், அப்படி பேச மாட்டேன். இவன்
குடிச்சு குடிச்சு என்ன செய்துட்டான்? மௌத்தாகிட்டான். திருடியே மௌத்தாகிட்டான். திருடனாகவே மௌத்தாகிட்டான். விபச்சாரம் செய்த நிலையிலே அவன் மௌத்தாகிட்டான். கெட்ட மனுஷன் அப்படின்னு நாம யாரையும் பார்த்து பேசுறதில்லை. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அன்புடைய வெளிப்பாடு, இரக்கத்தால அன்பால என்ன செய்வார்கள், எவ்வாறு பேசுவார்கள் என்று சொன்னால், அட வாழும்போது உனக்கு எத்தனை தடவைகள் நான் சொல்லியிருப்பேன், எத்தனை தடவைகள் உபதேசத்திருப்பேன். அழுவாரு, கண்ணால கண்ணீர் வரும். தனக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு, மிக நெருக்கமான ஒரு நண்பன் மரணித்திருக்கிறாரு. கவலை, ஆதங்கம் தாங்க முடியல, கண்ணால கண்ணீர் வரும். போய் அவரை பார்த்துக்கிட்டு அழுதுட்டு சொல்லுவார், என்ன தெரியுமா, அட உனக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன், பல தடவைகள் நான் உனக்கு உபதேசம் செய்தேனே, மரணம் வந்துடும். அது எப்ப வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திருந்திக்கொள், திருந்தி வாழு, தவறெல்லாம் விட்டுடு, பாவமன்னிப்பு தேடு, நல்லவனாக மாறு என்று இத்தனை உபதேசம் செய்தும் உபதேசம் ஏதும் பயனளிக்காமல் போயிடுச்சேன்னு நாம் ஆடுவோம். உபதேசம் எதுவுமே உன்னுடைய விடயத்தில் பயனளிக்காமல் போயிடுச்சே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் வேணாங்கிறாங்க. நாம நேரடியா போய்த்து திருடன் என்றோ விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்றோ நாம இப்படி பேசுறது கிடையாது. இப்படி சுத்தி வளைத்து பேசுவோம். உபதேசம் செஞ்ச நீ கேட்கல, திருந்துன்னு சொன்ன கேட்கல, பாத்தியா அல்லாஹ்வுடைய மரணம் உன்னை பிடிச்சிடுச்சு, அப்ப நாம என்ன சொல்ல வாரோம், அட கெட்டவனாகவே நீ மௌத்தாகிட்டியேன்னு சொல்ல வாரோம், கெட்டவனாகவே நீ மரணித்து விட்டாயே என்று சொல்ல வருகிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக நீங்கள் பேசாதீர்கள். அப்ப அவரை பற்றிய தவற நம்ம பேசக்கூடாது. நம்மட பார்வையில் ஏதாவது நலவுகள் செய்திருக்கிறாரா, நல்ல காரியங்கள் செய்திருக்கிறாரா, அதைத்தான் நாம பேசணும். ஆனா உண்மையிலேயே நம்மட பார்வையில் அல்லது நாம கேள்விப்பட்ட பிரகாரம் இவர் எந்த ஒரு நலவையும் செய்யலை. சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள், ரசூலுல்லாஹ் தவற பேச வேணான்னு சொன்னாங்க, நல்லதை பேச சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி போய் ஜனாசா வீட்டில் இருந்துட்டு மகா கெட்டவன் மரணித்து போனவன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன பேசுவார்கள், பார்த்தீங்களா நல்லோரு மனுஷன் மரணிச்சிட்டார், நல்லோரு மனுஷன் மரணித்து விட்டார், எப்படிப்பட்ட இரக்க சுபாவம் உள்ளவர் தெரியுமா, எப்படிப்பட்ட தர்ம சிந்தனை உடையவர் தெரியுமா, எவ்வளவு சிறந்த ஒரு இறைநேசர் தெரியுமா என்று பச்சையாக பொய் பேசுவோம். இது நமக்கு பாவம். இது என்ன, பொய் சொன்னால் என்ன கிடைக்கும், பாவம் எழுதப்பட போகுது. இதையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அன்பான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மரணித்தால், நாம ஜனாசாவாக வைக்கப்பட்டால், நாம ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அன்பர்கள் எல்லோரும் என்ன செய்ய போகிறார்கள், நம்மை வந்து பார்க்க போகிறார்கள். பார்க்கிறவங்க நம்மளை பற்றி என்ன பேசணும், நம்மை பற்றி எதை பேசணும், நம்மை பற்றி என்ன நலவுகள் அவர்களுக்கு தெரியும், நான் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேனா அல்லது கெட்டவனாக நான் வாழ்ந்திருக்கிறேனா, என் மக்கள் என்னை சூழ உள்ளவர்கள் எனக்கு அல்லாஹ்விடத்தில் சாதகமாக பதில் சொல்ல போகிறார்களா, சாதகமாக சொல்ல போகிறார்களா அல்லது பாதகமாக பேச போகிறார்களா என்பதை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நாம் மரணிப்பதற்கு முன்னாடி நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். மரணிச்சிட்டோம், அன்பான சகோதரர்களை நம்மை பற்றி தவறாக பேசுகிறார்கள், நம்மை போல நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது விடயம் என்ன தெரியுமா, அன்பான சகோதரர்களே, நம்மில் அதிகமானவங்களுக்கு தெரியாது. இந்த பள்ளிக்கு வந்ததோட நான் சந்தோஷப்பட்டேன். இந்த பள்ளிக்கு வந்ததோட அப்படியே பள்ளிக்குள்ள காலை எடுத்து வைக்கும் போதே முன்னாடி ஒரு போர்டுன்னு வச்சிருந்தாங்க. என்ன போர்டு தெரியுமா, ஜனாசாவை பார்க்கும் போது ஓதும் துவா. ஒரு ஜனாசாவை பார்க்கும் போது ஓதுற துவா. சுபஹானல்லாஹ், இந்த துவா இப்படி ஒரு துவா இருக்குதுன்னு நம்மில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. நம்மள அதிகமானவர்களுக்கு தெரியவே தெரியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படி போர்டில் இருந்தும் ஒரு கவலை என்ன தெரியுமா, வெறுமனே போர்டில் மட்டும் இருந்துடக்கூடாது. வெறுமனே போர்டில் மட்டும் ஜனாசாவை பார்க்கும் போது ஓத வேண்டிய துவாண்டு இருந்துடக்கூடாது. நம்மட உள்ளத்தில் இருக்கணும், நம்மட உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அபூ சலமா அலி மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி அவருக்கு எதிராக பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சலமா அலியுடைய முகத்தை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து அபூ சலமா அலிக்கு ஓதின துவா தான் அந்த துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி அபீ சலமா வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஃப்ஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவிர் லஹு ஃபீஹி. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு துவா தெரியுமா அன்பான சகோதரர்களே? இந்த துவாவுடைய பெருமதி இருக்குதானே. இந்த துவாவை பற்றி சொல்கிறோம் பாருங்க. நமக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பன் வெளியூரில் வெளிநாட்டுக்கு போன இடத்துல மௌத்தாகிட்டார் நமக்கு தகவல் கிடைக்குது. ரொம்ப நெருக்கம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம எல்லா விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய நண்பன். அப்படிப்பட்ட நம்முடைய நண்பன் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போன இடத்துல மௌத்தாகிட்டாருன்னு கேள்விப்படுறோம். உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகும், கவலைப்படுவோம். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது, அவ்வளவு கவலையாக இருக்கும். ஜனாசா இங்கே வரப்போறதில்லை, ஜனாசாவை அங்கேயே அடக்கம் செய்ய போறாங்க. ஜனாசாவை அங்கேயே அடக்கம் செய்ய போகிறார்கள். அன்பான சகோதரர்களே, கொஞ்ச நேரத்தில் நாம் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம அடுத்த கட்ட வேலையை நாம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதே நண்பன், நம்முடைய நெருக்கமான நண்பன், இன்று வரைக்கும் ஒன்றாக பேசி சிரித்த விளையாடிய சாப்பிட்ட நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நண்பன் இருக்கிறானே, அந்த நண்பன் மௌத்தாகிட்டார். அந்த நண்பன் மௌத்தாகிட்டார். செய்தி கிடைக்குது. அடுத்த நிமிஷம் நாம் அங்க நிற்போம். அடுத்த கணம் நம்முடைய நண்பருடைய வீட்டில் இருப்போம். போய்த்து ஜனாசாவை பார்த்தால் சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவருடைய முகத்தை பார்க்குற நேரத்தில் நேற்று வரைக்கும் என்னோடு இருந்து சிரிச்சானே, ஒன்றாக சாப்பிட்டவனே, ஒன்றாக விளையாடியவனே, அட பாத்தியா அல்லாஹ் தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்ற நம்மட மனசு ஏற்றுக்கொள்ளாது. கண்ணால கண்ணீர் வடியும். அன்பான சகோதரர்களே, அப்படியே ஜனாசாக்கு பக்கத்தில் இருப்போம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம். கொஞ்ச நேரம் போய் அமர்ந்தால் திரும்ப அந்த ஜனாசா கிட்ட போகணும் போல இருக்கும். ஏன்? அந்த முகத்தை பார்க்கணும், அந்த முகத்தை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய முகத்தை பார்த்து மரணித்து போனவருடைய பெயரை சொல்லி ஓதிய துவா தான் இந்த துவா. அந்த இடத்துல அவ்வளவு நெருக்கமான அந்த நண்பனுடைய முகத்தை பார்த்து மௌத்தாகிட்டாண்டு ஒரு பெரிய ஒரு கவலை. அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்றேன், அப்துல்லாண்டு ஒருத்தர் மௌத்தாகிட்டார், நம்முடைய நண்பர். அல்லாஹும்ம ஃபிர்லி அப்துல்லா, அல்லாஹ்வே இந்த அப்துல்லாவை மன்னிச்சுக்கிடு, அல்லாஹ்வே இந்த அப்துல்லாவை மன்னித்துக்கொள். அடுத்த வார்த்தை வராது, அவ்வளவு கவலையா இருக்கும். மௌத்தாகிட்டானே, என் நண்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறேனே, அவர முகத்தை பார்த்து யா அல்லாஹ் என்னுடைய அப்துல்லா மரணிச்சிட்டாரு, இந்த அப்துல்லாவை மன்னித்துக்கொள். வர்ஃப தரஜத்துஹு ஃபில் மஹ்தியின், யா அல்லாஹ் உன்னிடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் இருப்பார்களே, கண்ணியமானவர்கள், மிகச்சிறந்தவர்கள், அந்த மிகச்சிறந்தவர்களோடு என்னுடைய அப்துல்லாவையும் சேர்த்துக்க. அல்லாஹ்வே அந்த முகத்தை பார்த்து என் அப்துல்லா மன்னிச்சுக்க, உன்னிடத்தில் சிறந்தவர்கள் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் இருப்பார்களே, அவர்களோட என்னுடைய அப்துல்லாவையும் நீ சேர்த்துக்கிடு. வஹ்லுஃப்ஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன். எல்லாத்தையும் விட்டுட்டு போய்த்தார். திடீர் மரணம், எல்லாத்தையும் விட்டுட்டு போய்த்தாரு. யா அல்லாஹ், என் அப்துல்லா விட்டுட்டு போன அத்தனைக்கும் நீயே பொறுப்புதாரியாக இரு. என் அப்துல்லா விட்டுட்டு போன அத்தனைக்கும் நீயே பொறுப்புதாரியாக இரு. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே எங்களையும் மன்னிச்சுக்க, அவரையும் மன்னிச்சுக்க, எங்களையும் மன்னிச்சுக்க, அவரையும் மன்னிச்சுக்க. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ், என் அப்துல்லா வைக்க போற அந்த கபர் இருக்குத்தானே, அந்த கபரை அப்படியே விசாலமாக்கி கொடு ரப்பே, அவருடைய கபரை விசாலமாக்கி கொடு, அந்த கபரை பிரகாசமாக்கி வை என்று கேட்கிற அந்த துவா இருக்குத்தானே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மனசுல இருக்கணும். அது வெறுமனே போர்டில் மட்டும் இருந்துடக்கூடாது,
மனசுல இருக்கணும். நாம நமக்கு நெருக்கமானவங்க ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளும் போது அவங்களோட பேரை சொல்லி அவங்களுக்காக வேண்டி நாம் அந்த கேட்குற அந்த துவா உணர்வு பூர்வமாக அது வெளியே வரணும். அன்பான சகோதரர்களே, இப்போ நாம் தலைப்புக்கு வருவோம். நான் மரணித்தால் என்னுடைய ஜனாசா, ஒவ்வொருவரும் கற்பனை பண்ணி பாருங்க. நாம் மரணிச்சிட்டோம், என்னுடைய ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. எந்த உம்மாக்கு எந்த முகத்தை பார்த்து ஓதுறதுவா தெரியாது. எந்த உம்மாக்கு என்னுடைய முகத்தை பார்த்து எனக்காக கேட்க வேண்டிய அந்த துவா தெரியாது. எந்த வாப்பாக்கு தெரியாது, எந்த மனைவிக்கு தெரியாது, எந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, என் கூட பிறந்த உறவுகளுக்கு தெரியாது. இதை போல ஒரு நஷ்டம் வேணுமா? கற்பனை பண்ணி பாருங்க அன்பான சகோதரர்களுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அந்த துவா எனக்கும் தெரியாது, அந்த துவா எனக்கும் தெரியாது, என் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் மரணித்து ஜனாசாவாக வைக்கப்பட்டால் என் ஜனாசா பாக்கியம் நிறைந்த சிறந்த ஒரு ஜனாசாவா அல்லது நஷ்டவாளியான ஒரு ஜனாசாவான்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஜனாசா சிறந்த ஒரு ஜனாசாவா அல்லது என்னை போல ஒரு நஷ்டவாளி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவான்னு நினைச்சு பாருங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் செய்யுங்கோடு செய்து காட்டிய வழிமுறைகளில் உள்ளது இது. செய்ய சொல்லாததல்ல, செய்ய சொன்னது. செய்ய சொன்னதே நமக்கு தெரியாது, செய்ய சொன்னதே நமக்கு தெரியாத ஒரு நிலைமையில் என்ன செய்கிறோம்? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நாமளும் மனனம் செய்யணும், நம்முடைய வீட்டில் உள்ளவங்களையும் மனனம் செய்ய வைக்கணும். நமக்கும் பிரயோஜனம், அவர்களுக்கும் பிரயோஜனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக நாம் மரணித்து நம்முடைய ஜனாசா வைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் சிறந்த ஒரு நிலையில் எடுத்து செல்லப்படக்கூடிய மரணித்த ஒரு ஜனாசாவாக நம்முடைய ஜனாசா இருக்க வேண்டும். அதற்காக இஸ்லாமிய மார்க்கம் எந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறதோ, காட்டி இருக்கிறதோ, அந்த வழிமுறைகளை அழகான முறையில் நாங்கள் பின்பற்றுவது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோசனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு கட்டம் பாருங்க அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தகவலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு உரிய கடமைகள் 4ங்கிறத நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஜனாசாவை குளிப்பாட்டணும், கவன் செய்யணும், தொழுகை நடத்தணும், அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஜனாசாவுக்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 4 கடமைகள் உண்டு அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அன்பான சகோதரர்களே, இந்த நிலையில் பாருங்க, நம்முடைய ஜனாசா 3வது கடமைக்காக, தொழுகை நடாத்துவதற்காக நம்முடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. நம்முடைய தலைப்பு அதுதானே, நான் மரணித்தால். இப்போ என்னுடைய ஜனாசா அந்த இடத்தில் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்படுகிறது. இதில் 2 கருத்து இருக்குது. ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும், பள்ளியில் யார் இமாமாக இருக்கிறாரோ அவரைத்தான் என்ன செய்யணும், ஜனாசா தொழுகைக்கு முற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதே நேரத்தில் குடும்பத்தில் அந்த ஜனாசாவுக்கு மிக நெருக்கமானவர், ஜனாசா தொழுவிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவரையும் என்ன செய்யலாம், ஜனாசா தொழு வைப்பதற்கு முற்படுத்தலாம் என்று 2 விதமான கருத்துக்கள் என்ன செய்து காணப்படுது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ 2வது ஒரு விடயத்துக்கு, நம்முடைய தலைப்புக்காக 2வது விடயத்துக்கு நம்ம வரும். ஜனாசா கொண்டு வரப்படுது. வீட்டில் உள்ள நம்முடைய நானாவோ தம்பியோ அல்லது நம்மளோட வீட்டில் நெருக்கமாக நமக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் என்ன செய்வார், வந்து பள்ளி நிர்வாகத்தில் அல்லது பள்ளி இமாமிடத்தில் பேசுவார். மரணித்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் இருக்கிறாரே, இவருடைய மகன்
ஜனாசா தொழுகை நடத்தணும் அப்படிங்கிறதான் அவரோட விருப்பம். தண்ட மகன் தனக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும் அப்படிங்கிறதான் அவருடைய விருப்பம். அதனால் நீங்கள் அவரை ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு விடுவீங்களா அப்படின்னு என்ன செய்வார், கேட்பார். கேட்டால் என்ன செய்வார் இவர், சரி பரவாயில்லை, அவருக்கு முடியும் என்றால் அவர் தொழுகை நடத்தட்டும் அப்படின்னு என்ன செய்வார். அன்பான சகோதரர்களே, மரணித்திருப்பது நாம், நம்முடைய ஜனாசா தொழுகைக்கு நம்முடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய மகன் நமக்கு ஜனாசா தொழுகை நடத்த வரப்போகிறார். நம்முடைய மகன் நமக்கு ஜனாசா தொழுகை நடத்த வரப்போகிறார். இப்போ மௌலவி பேத்தி கேட்பார், உங்களோட மகனை பார்த்து கேட்க போகிறார், மகன் உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த தெரியுமான்னு கேட்பார். உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த தெரியுமான்னு கேட்பார். அப்போ மகன் என்ன தெரியுமா சொல்ல போகிறார், நிச்சயமாக 100% பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. 100% பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கிறார்கள். இதே கேள்வியை தான் கேட்க போகிறாங்க. மௌலவி எப்படி தொழுவிக்கணும்னு சொல்லுங்க, நான் தொழுவிச்சிடுறேன். எப்படி தொழுவிக்கணும்னு சொல்லுங்க, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வாப்பாவுக்காக ஜனாசா தொழுகை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார். மௌலவி கேட்பார்கள், மகன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களா, தொழுவிச்சு இருக்கிறீங்களா? இல்லை மௌலவி. நீங்கள் சொல்லுங்களேன். நிச்சயமாக நடந்த ஒரு தகவல் என்ன தெரியுமா, சில பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க ஜனாசா தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துக்கள், ஜனாசா தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துக்கள்னு கேட்குற பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, பெருநா தொழுகைக்கு அடுத்தது வாப்பாட ஜனாசா தொழுகைக்கு தான் அவர் பள்ளிக்கு வந்திருக்கிறார். பெருநா தொழுகையில் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை இருக்குது. இந்த தொழுகைக்கு பின்னாடி அவர் ஒரு தொழுகையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வாப்பாட ஜனாசாக்கு தான் வந்திருக்கிறார். அதனால தான் அவர் கேட்குறாரு ஜனாசா தொழுகைக்கு எத்தனை ரக்காத்துக்கள். நம்மட மையத்தை ஜனாசாவை கொண்டு வச்சுட்டு நம்மட புள்ள இந்த கேள்வியை கேட்டால் எப்படி இருக்குங்கிறத நினச்சி பாருங்கள். அப்போ மௌலவி சொல்லுவார், மகன் ஜனாசா தொழுகைக்கு ரக்காத்துக்கள் இல்லை வாப்பா, ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 தக்பீர்கள். ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 தக்பீர்கள். மௌலவி முதலாவது தக்பீரில் என்ன சொல்லணும், மௌலவி சொல்லி கொடுப்பார். மகன் நீங்கள் முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். மௌலவி நான் ஓதிடுவேன். மௌலவி நான் சூரத்துல் ஃபாத்திஹாவா நான் ஓதிடுவேன். இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ளே வாராங்க பாருங்க, இஸ்லாத்துக்குள்ளே புதுசாக வாராங்க பாருங்க. இவங்க இஸ்லாத்துக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். இன்றைய நிலைமை அப்படித்தான். யாரெல்லாம் இஸ்லாத்தை அறிந்து கொண்டு இஸ்லாத்துக்குள்ளே வாராங்களோ ஆர்வமாக, இவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். அதுக்கு பின்னாடி தான் இஸ்லாத்துக்கே வாராங்க பெரும்பான்மையானவர்கள். அன்பான சகோதரர்களே, அப்படி நம்மட பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ சொல்கிறாரு முதலாவது தக்பீரில் மகன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். ஓதிடுவோம் மௌலவி. 2வது தக்பீரில் என்ன செய்யணும், என்ன சொல்லணும்? அப்போ மௌலவி சொல்கிறாரு, மகன் 2வது தக்பீரில் நபி மீது ஸலவாத்து சொல்லணும். அத்தஹியாத்துல கடைசியாக வருமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம்னு வரும் பாருங்க. இந்த ஸலவாத்தை தான் மகன் 2வது தக்பீரில் சொல்லணும். சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, வாலிப பிள்ளைங்க மட்டுமல்ல, வயோதிபர்கள் சொன்ன கருத்து கூட இதில் இருக்குது. என்ன கருத்து தெரியுமா மௌலவி, இந்த ஸலவாத்தில் 2 வார்த்தை வரும் பாருங்க. முதலாவது துண்டுல ஒரு வார்த்தை வரும், 2வது பகுதியில் ஒரு வார்த்தை வரும். இந்த 2ம் குழப்புது மௌலவி, இந்த 2மே குழப்புது. என்ன குழப்புதுன்னு கேட்டால், வயசு 50 பாஸ் ஆகிட்டு அல்லது வாலிப பிள்ளையா இருக்கிறாரு, அத்தஹியாத்துக்கு பின்னாடி ஓதுற ஸலவாத்து தெரியாது. என்னவாம், அதில் வரக்கூடிய சல்லைத்த பாரக்த குழப்புதான். முன்னாடி சல்லைத்த வருமா பாரக்த வருமா, முன்னாடி எது வருமென்று குழப்புதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நம்மவர்களுடைய நிலைமை, நம்மவர்களுடைய நிலைமை. அப்ப இந்த ஸலவாத்து சொல்லக்கூட நம்மட பிள்ளைக்கு தெரியாது. ஆனா நம்மட பிள்ளை தான் நமக்கு ஜனாசா தொழுகை நடத்த போறாரு, நம்மட பிள்ளை தான் நமக்கு ஜனாசா தொழுகை நடத்த போறாரு. 3வது மௌலவி சொல்றாரு, மகன் 3வது தக்பீர் சொன்னவுடன் அந்த இடத்தில் என்ன செய்யணும், மரணித்த உன் தந்தைக்காக நீ பிழை பொறுக்க தேடணும், பாவ மன்னிப்பு தேடணும். ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவா ஒன்று இருக்குது, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு
வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸிஅ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த் வனக்கிஹி மினல் ஹத்தாயான்னு வரக்கூடிய தொடர்ச்சியான இந்த துவா மௌலவி சொல்லுவார். மகன் 3வது தக்பீர் சொன்ன உடனே உங்களோட வாப்பாவுக்கு இந்த துவாவை ஓதணும். எந்த துவா மௌலவி? அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹின்னு சொன்னதோட மகன் கையை நீட்டுவார். மகன் கையை இப்படியே நீட்டுவார். என்ன வாப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மௌலவி போதும் தானே, அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு போதும் தானே மௌலவி, அதுக்கு மேலே எனக்கு பாடமும் இல்லை, அதுக்கு மேலே எனக்கு பாடம் இல்லை, மனனம் இல்லை. அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு ஓதினால் போதும் என்று நிறைய மௌலைமார் சொல்கிறத நாம் கேட்டிருக்கிறோம். நிறைய மௌலைமார் சொல்கிறத நாம் கேட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவில் அல்லாஹுக்கு இணை வைக்காத 40 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஜனாசாவுக்காக பிழை பொறுக்க தேடினால் அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிப்பான்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வான் என்றார்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு ஜனாசான்னு சொன்னால் 40 பேரா வராங்க. ஒரு ஜனாசான்னு சொன்னால் 40 பேரா வருகிறார்கள். 400ஐயும் கடந்து போகுது, 1000ஐயும் கடந்து போகுது. அவ்வளவு ஆர்வமாக மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ். கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிற 1000 நபர்களில் 900 பேருக்கு ஜனாசாவுக்காக வேண்டி கேட்கிற பிரார்த்தனை தெரியா? ஜனாசா, அதை நம்ம என்னத்துக்கு வந்துக்கிறோம்? ஜனாசா தொழுகைங்கிறது ஏன்? அந்த ஜனாசாவுக்காக தேடக்கூடிய பாவ மன்னிப்பு. அந்த ஜனாசாவை வழி அனுப்ப போகிறோம். அதுக்கு பின்னாடி அந்த வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ்விடத்தில் அந்த ஜனாசாவுக்காக ஒட்டுமொத்தமாக சேர்ந்த அத்தனை பேரும் என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹமு என்று சொன்னால் போதும் தானே. பாட என்றால் எங்கட மௌலைமார் சொல்லி தந்துக்கிறாங்க, ஜனாசா தொழுகையில் யாருக்கெல்லாம், அதாவது ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துவா பிரார்த்தனை முழுமையாக பாடமும் அவங்க ஓதிக்கிடுங்க. யாருக்கெல்லாம் பாடம் இல்லையோ அவர்கள் அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹமு என்றாவது ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மௌலைமார் செஞ்ச பெரும் தப்பா இன்றைக்கு மாறிடுச்சு. நல்லெண்ணத்தில் எல்லாம் மார்க்கத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சில விடயங்களை கொண்டு வர முடியாது. நல்லெண்ணத்தில் அல்லாஹ் ரசூல் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நாம் அதில் கை வச்சோம், இன்றைக்கு அத்தனை ஜனாசாக்களும் அநியாயம் செய்யப்படுது. சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் காலத்தில் பாருங்க, சில நபித்தோழர்கள் இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் கதைக்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க தொழுகையில் எதை முணுமுணுக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல. இவரும் அரபிதான், இவரும் அரபிதான். ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க தொழுகையில் என்ன முணுமுணுக்கிறீங்க நமக்கு தெரியல. நான் தக்பீர் கட்டுனேன்டால் யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தான் நரகத்தை விட்டு பாதுகாத்துருங்கிறத தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறார். நான் தக்பீரை கட்டினால் சுவர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்திரு. கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி ரசூலுல்லாவோட தொழுகை சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் இதை சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. சிரித்து போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாமளும் அதைத்தான் கேட்குறோம்டாங்க ரசூலுல்லாஹ். நாமளும் அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு சொர்க்கத்தை தான் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம்? நாமளும் தொழுகிறோம், அதைத்தான் நாங்களும் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு வந்து நின்றுட்டு, மக்களே யாருக்கெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா பாடம் இல்லையோ, யாரெல்லாம் புதுசாக இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு பாடம் இல்லையா, இதை மட்டும் ஓதிக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லி கொடுத்த ஒரு செய்தி நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் பாருங்க, நம்மட மூளைமார் நல்லெண்ணத்தில் செய்ய போனது இன்றைக்கு நமக்கே விபரீதமாக மாறிடுச்சு. காரணம், ஜனாசா தொழுகையில் கடந்து கொள்ளுற 1000 பேரில் 900 பேருக்கு அதிகமானவர்களுக்கு ஜனாசாவுக்காகவே பிரார்த்திக்க தெரியாது. அல்லாஹும்மக்ஃபிர் லஹு வர்ஹம். போதும், இதுதான் மௌலைமார் சொல்லி தந்துக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுக்காக பாடமாக்குவோம்.
இப்படி நாம் ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்பட்டால் கற்பனை பண்ணி பாருங்கள். அன்பான சகோதரர்களே, நம்மட வீட்டில் இருக்கக்கூடிய நம்மட குடும்பம், நம்மளோடு நெருக்கமான நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளைகள், நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஊரார் உறவினர்கள் யாருக்குமே நம்மை பார்த்து நமக்காக பாவ மன்னிப்பு தேடி ஓதுற துவா தெரியாது. தொழுகையில் எதை ஓதணும், எப்படி தொடரும் தெரியாது. நம்மட பிள்ளைக்கு நமக்காக ஜனாசா தொழுகை நடத்த தெரியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப கற்பனை பண்ணி பாருங்கள், நம்முடைய ஜனாசா திருப்திகரமாக நமக்கு அமையுமா அல்லது அது மோசமான ஒரு நிலையாக அமையுமா என்பதை கற்பனை செய்து பாருங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன முடிவு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நான் மனனம் செய்ய போகிறேன். முதலாவது, நான் மனனம் செய்ய போகிறேன். என்ற வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் மனனம் செய்ய வைக்க போகிறேன். நானும் முதலாவது பாடமாக்க போகிற மனனம் செய்ய போகிறேன். என் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் என்ன செய்ய போகிறேன்? மனனம் செய்ய வைக்க போகிறேன். அன்பான சகோதரர்களே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். சும்மா நான் கேட்குறேன், ஒருத்தர் எழுப்பி, அதாவது உங்களுக்கு இதில் கேட்குறேன், உதாரணத்துக்கு ஒரு மனுஷன், உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆசை இருந்தால் ஒருத்தர் எழுப்பி சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் எழும்புறார். என்ன ஆசை வேணாலும் சொன்னால் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? சொல்லப்பா, நிறைவேற்று. அப்போ அவர் சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணில்லாத உண்ட ஆசையை வெளிப்படுத்தி நான் நிறைவேற்றுகிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன தெரியுமா மௌலவி, எனக்கு முதலாவது சவுதிக்கு போகணும்னு ஆசை, நான் ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், மதீனாவுக்கு போகணும், எனக்கு முதலாவது ஆசை. ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், அங்கிருக்கக்கூடிய ஹலாலானவைகளை எல்லாம் நான் அனுபவிக்கணும். ஹராமானதில்லை, ஹலாலானவைகள் அத்தனையும் நான் அனுபவிக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், அத்தனை ஆசையும் நாம் உனக்கு நிறைவேற்றும். உங்களுக்கு எங்கே வாப்பா மௌத்தாகணும்னு விருப்பம்? உங்களுக்கு எங்கே மரணிக்கணும் விருப்பம்? அதையும் சொல்லிடுங்க. வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷங்கள் நிறைவேற்றிடுவோம். மரணிப்பதற்கு எங்கே உங்களுக்கு விருப்பம்னு கேட்டால் அவருடைய பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்ல போகிறாரு, அதாவது நம்மட இந்த இலங்கையில் பலாங்கொடன்ற ஊரில் மஸ்ஜிதுல் ஃபுர்கான், ஃபுர்கான் தானே பள்ளியில் பேர் என்ன, மஸ்ஜிதுல் ஃபுர்கான், இந்த மஹல்லாவை சேர்ந்தவன் தான் நான், இந்த பள்ளியோட தொடர்பானவன் தான் நான். இங்கே தான் நான் மௌத்தாகணும்னு ஆசைப்படுறேன். என்ன வித்தியாசமான ஒரு ஆசை. சவுதி போகணும், மக்கா மதீனா எல்லாம் பார்க்கணும், அமெரிக்கா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், எல்லாம் போகணும். ஆனால் ஏன் உண்ட ஊரில் இங்கே தான் நீ மௌத்தாகணும்னு ஆசைப்படுறாய்? அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா மௌலவி, ஒரு காலம் இருந்துச்சு, எங்களோட ஊரில் எல்லோரும் நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் எங்களோட ஊரில் விழக்கூடிய எங்களுடைய உறவினர்களான அத்தனை பேருடைய ஜனாசாக்களுக்கும் நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம். அத்தனை ஜனாசாக்களுக்கும் நம்பிக்கை துரோகம் நாம் செஞ்சிட்டோம். ஒரு நாள் எங்களுக்கு அது உணர்த்தப்பட்டுச்சு. எங்களுக்கு ஜனாசா கிட்ட போய் ஜனாசாவோடு சம்பந்தமாக என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது. ஜனாசாவை பார்த்து அந்த ஜனாசாவுடைய பேரை சொல்லி ஓதுகிற துவாவை உணர்வு பூர்வமாக எங்களுக்கு ஓத தெரியாது. ஜனாசா தொழுகை எப்படி தொழுவிக்கணும்னு தெரியாது. அந்த தொழுகையில் எதை ஓதணும்னு தெரியாது. எங்களை நம்பி எதிர்பார்த்த அத்தனை ஜனாசாக்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டோம். அத்தனை ஜனாசாக்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டோம். ஒரு நாள் அது எங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சு. நாளை உங்களோட ஜனாசாவுக்கும் இதுதான் நிகழப்போகுது, உங்களுடைய ஜனாசாவுக்கும் இதுதான் நிகழப்போகுது என்பது எங்களுக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அதில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லுள்ளம் படைத்த சிலர் முன் வந்தார்கள். நம்மட ஊரில் எத்தனை குடும்பங்கள் என்ற அத்தனை குடும்பத்தையும் பட்டியல் போட்டார்கள். இதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை துவாக்களையும் பிரிண்டெடுத்து லெமினேட் பண்ணார்கள். சும்மா கொடுத்தா கிழிச்சிருவாங்க. லெமினேட் பண்ணார்கள். ஒவ்வொரு வீடாக சந்தித்து சந்தித்து என்ன செய்தார்கள், அதை கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களும் மனனம் செய்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் உட்பட வயோதிபர்கள் வரைக்கும் பார்த்து வாசிக்க தெரியாதவர்களுக்கு ஃபோனில் ரெக்கார்டிங்காக போட்டு அல்லது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் மனனமாக்க வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது சம்பந்தமாக எல்லாமே நன்றாக தெரியும்.
எங்களோட ஊரில் ஒரு ஜனாசான்னு சொன்னால் எல்லா மக்களும் ஆர்வமாக வருகிறார்கள், ஆசையோடு வருகிறார்கள். ஏன்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆர்வமாக ஆசையோடு வந்து அந்த ஜனாசாவுக்கு பார்த்து பார்த்து என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அத்தனை கடமைகளும் திருப்தியாக அவர்கள் செய்துட்டு போகிறத கண்ணூடாக நான் பார்க்குறேன். இதை போல ஒரு திருப்தி வேண்டுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட ஊரில் தான் நான் மரணிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று உதாரணமாக ஒருத்தர் சொல்லுவதை போல நம்முடைய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் வரணும். நம்முடைய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் வரணும். நம் ஊரார் உறவினர்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும்? இதை பாடமாக்கணும், அவர்களை பாடமாக்க வைக்கணும். பள்ளியில் குர்ஆன் மதரசாவா சொல்லி கொடுங்க. பாடசாலையில் நம்முடைய அதாவது இஸ்லாமிய பாடசாலைகளா ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. ஓஃப் டைம்களில் இந்த மாதிரி நேரங்களில் பிள்ளைகளை பாடமாக்க வைங்க. வீட்டில் கட்டாயமாக நீங்களும் பாடமாக்குங்க, பிள்ளைகளுக்கும் பாடமாக்கி கொடுங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை, நிச்சயமாக எமது வாழ்க்கையில் நாம் மரணிக்கின்ற நேரத்தில் நாம் நமக்காக செய்துட்டு போகிற மிகப்பெரிய, நாம் நமக்கே செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவிதான் இது என்பதை நாங்கள் மறந்து விடாமல், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆசையோடும் ஆர்வத்தோடும் இது போன்றவைகளில் நாம் ஈடுபட்டு நம் எல்லோருக்கும் நன்மைகளை சேர்க்கக்கூடிய வண்ணம் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வ லக்கும்.